Hi viewers, welcome to NK channel. நான் உங்க NK. இன்னைக்கு நம்ம வீடியோல நெக்ஸ்ட் சீசனல் ஃப்ரூட் வெரைட்டிஸ்ல நம்ம பார்க்க போற அடுத்த ஃப்ரூட் ஜாக் ஃப்ரூட். இன்னைக்கு நம்ம இந்த ஜாக் ஃப்ரூட்டை வச்சு தான் டிஃபரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் டிஷஸ் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை என்ன நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம வீடியோல சீசனல் ஃப்ரூட் எபிசோட் 3ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜாக் ஃப்ரூட்டை வச்சு குல்ஃபி எப்படி செய்யறதுங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அடிக்கிற வெயில்ல சில்லுன்னு ஒரு குல்ஃபி வீட்லயே இருக்கிற இன்கிரியன்ஸ் வச்சு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். குல்ஃபி செய்யறதுக்கு என்னென்ன இன்கிரியன்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். வாங்க. ஒரு 5-6 ஜாக் ஃப்ரூட்டு, 4 டீஸ்பூன் ஆஃப் சுகர், ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு மில்க் எடுத்துக்கோங்க, 2 டீஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர், ஒரு 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு 10 முந்திரி, ஒரு கிராம் அளவுக்கு பம்கின் சீட், ஒரு 20 பிஸ்தா, ஒரு 10 முந்திரி, ஒரு 4 ஏலக்காய். ஜாக் ஃப்ரூட்டை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. 2 டீஸ்பூன் ஆஃப் கீ. ஃபஸ்ட்டு ஒரு ஜாரில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கேஷ்யூஸ் எல்லாத்தையும் போட்டு பவுடராக வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடயே கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு. இது ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல ஒரு அகலமான பாத்திரத்துல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிடலாம்னா நம்ம எடுத்து வச்சிருக்க 1/2 லிட்டர் பால்ல ஃபர்ஸ்ட் ஒரு 100 ml பாலை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் ஆஃப் கீ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். கீ நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 100 கிராம் அளவுக்கு பால் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பால் வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்கிறப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற மில்க் பவுடரை வந்து இது கூட ஆட் பண்ணிட்டு நல்லா கலரிட்டே இருக்கணும். ஸோ பால் வந்து கொஞ்ச நேரத்துல வந்து சுண்ட ஆரம்பிச்சு ஒரு பால்கோவா பதத்துக்கு வரும். அந்த நேரத்துல இதை நம்ம இறக்கிடலாம். நல்லா கொஞ்சமா பால் பவுடர் ஆட் பண்ணிக்கங்க. பண்ணிட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. இது வந்து நல்லா வந்து பதத்துக்கு வரும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ நல்லா இப்போ வந்து ஒரு பால்கோவா பதத்துக்கு வந்துடுச்சு. இதை நல்லா எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் பேலன்ஸ் இருக்கிற பாலை தூக்கி அப்படியே ஃபுல்லா நம்ம இதில் ஊற்றிடலாம். முக்கியமா பால்ல வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணக்கூடாது. இதுல பால்ல தண்ணி மிக்ஸ் பண்ணாம இப்போ 400 ml வந்து பாத்தீங்கன்னா பால் இதுல நம்ம எடுத்திருக்கோம். நல்லா இது வந்து சுண்ட காய்ச்சணும். ஸோ பால் பொங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சிம் பண்ணிட்டு சுகர் ஆட் பண்ணிடலாம். சுகர் ஆட் பண்ணிட்டு இது கூடவே வந்து ஒரே ஒரு சிட்டிக்கு வந்து சாஃப்ரான் ஆட் பண்ணிடலாம். பால் வந்து நல்லா அடி பிடிக்காம கலக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த மாதிரி நான்ஸ்டிக் தவா நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பால் வந்து அடி பிடிக்காது. இல்லை நீங்க வீட்டில் வேற ஏதாவது பாத்திரம் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பா வந்து கலரிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். பால் கொதிக்க ஆரம்பிச்சு ஒரு 5 to 10 minutes ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் என்ன பண்ணலாம்னா நம்ம அரைச்சு வச்சிருக்கிற இந்த கேஷ்யூ நட்ஸ் பவுடர்ஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பவுடர் ஆட் பண்ணுறப்போ இதில் வந்து நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பால் வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். அதனால் நீங்கள் நல்லா கலரை விடுங்க பார்த்து. இப்போ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ்அப் ஆகி நல்லா வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்கிறப்பே நம்ம வந்து வச்சிருக்கிற ஜாக் ஃப்ரூட்டோட பேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே வேணும்னா கஸ்டர்ட் மில்க் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸோ கஸ்டர்ட் மில்க்குங்கிறது வந்து மேண்டேட்டரி கிடையாது. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் வந்து பால் பவுடர் இதில் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதோட கன்சிஸ்டன்சி அதுலேயே வந்துடும் உங்களுக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா வேணுங்கிறவங்க உங்களுக்கு வேணும்னா அந்த வந்து மில்க் மேட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு இது வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க ஜாக் ஃப்ரூட் பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ்அப் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ்அப் ஆகிற மாதிரி நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம்.
பிகாஸ் நம்ம வந்து எல்லா ஐட்டம்ஸுமே இதில் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய எல்லா இன்கிரீடியமே இதில் யூஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிக்கும். கொதிக்க ஆரம்பிக்கிறப்போ நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். நல்லா ஒரு க்ரீமி ஷேப்புக்கு வரும். அது வரைக்கும் நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருங்க. உங்களுக்கு மில்க் மேடு வந்து இந்த நேரத்தில் வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்கப்ப மில்க் மேடு வந்து கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ நல்லாவே நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுக்கலாம். நல்லா இது சூடு ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம இதுக்கு முன்னாடி செஞ்சு வச்சிருந்த இந்த க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா பால் பவுடர் க்ரீமை இது கூட சேர்த்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ்அப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுட்டு இதை வந்து கூலன் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. இப்போ நல்லா இது ஆறிடுச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்கிற இந்த க்ரீமை வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம். இந்த க்ரீமை ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து எந்த ஒரு கட்டியுமே இருக்கக்கூடாது. ஸோ நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அழுத்தி விட்டு கலக்கிங்க. இது கூட நல்லா ஒரு பிளெண்ட் பண்ணுற மாதிரி அடித்து கலக்கி விட்டுருங்க. இப்போ இது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து குல்ஃபி மோல்டு இருக்கும். இந்த குல்ஃபி மோல்டில் வந்து நம்ம வந்து உள்ள ஸ்டஃப் பண்ணிட்டு லாக் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணிடலாம். ஸோ இந்த குல்ஃபி மோல்டு இல்லாதவங்க என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டம்ளர், ஒரு நல்ல ஒரு சின்ன டம்ளர் எடுத்துட்டு இதுக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் வந்து ஏதாவது ஐஸ் குச்சி வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் ஸ்டிக்கை இதுக்குள்ளே வச்சிடலாம். இதுக்குள்ளே வைக்கிறப்ப கொஞ்சம் நல்லா இப்படி தட்டினா தான் ஏர் கேப்லாம் உங்களுக்கு வந்து ரீஃபில் ஆகும். இந்த மோல்ட் டைப்புக்கு வந்து என்கிட்ட வந்து லாக் இருக்குது. நான் அதை லாக் பண்ணிடுவேன் நான். உங்கள் வீட்டில் வந்து மோல்டு இல்லை வந்து நிறைய டைப்ஸ் இருக்கும். ஐஸ் குச்சி வந்து குத்தியே வைக்கிற மாதிரி இருக்கும். எனது வந்து லாக் பண்ணுற டைப்பு. இது முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து ஐஸ்க்கு இது பண்ணிப்பேன். இந்த மாதிரி ஒரு டம்ளருக்குள்ளே வச்சு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஏன்னா நீங்கள் வந்து நார்மலாக இப்படி வச்சிங்க அப்படின்னா லீக் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால நல்லா கண்டெய்னர் லாக் பண்ணி இது ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 8லேருந்து 12 hours கிட்ட நீங்கள் வந்து நல்லா டீப் ஃப்ரீஸ் பண்ணணும். எல்லாரும் வீட்டில் சில பேர் ஃப்ரிட்ஜ்லாம் வந்து ஐஸ்கிரீம் மோட்னே வந்து மோட்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் அதை ஆன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ கண்டிப்பாக வந்து 8லேருந்து 12 hours வந்து ஃப்ரீசரில் டீப் ஃப்ரீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இதை ஓப்பன் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து க்ரீமியாக தான் இருக்கும். உங்களுக்கு ஸ்டிக்கோட வெளில வராது. இப்போ இதை வந்து ஒரு 8லேருந்து ஒரு 12 hours நம்ம ஃப்ரிட்ஜில் இப்போ ஸ்டோர் பண்ணிடலாம். நம்ம குல்ஃபி இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ணி 12 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம குல்ஃபி வெளில எடுத்தாச்சு. இப்போ இந்த மோல்ட்லேருந்து குல்ஃபி எப்படி அன்மோல்ட் பண்ணுங்கிறத பார்த்துடலாம். இப்போ குல்ஃபி எடுத்த உடனே நம்ம வந்து அன்மோல்ட் பண்ணி எடுத்துட முடியாது. இதை என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு கப்பில் வந்து வாட்டர் எடுத்துக்கிட்டு இந்த வாட்டரில் ஒரு 5 minutes வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் வந்து அதை ஃப்ரீஸ் பண்ணியிருக்கிறத சுற்றி இருக்கிறத வந்து ஒட்டி இருக்கிறதுலாம் வந்து வெளியில் வரும். இது வந்து நம்ம பண்ணியிருக்கிறது பியூர் மில்கில் பண்ணியிருக்கோம். எந்த ஒரு கெமிக்கலும் இதில் ஆட் பண்ணல. ஸோ அதனால வந்து இது வந்து ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். அதனால நீங்கள் வந்து மவுல்லேருந்து உடனே நீங்கள் எடுக்க முடியாது. இந்த மாதிரி க்யூரிங் பண்ணால் தான் உங்களுக்கு வெளியில் எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதில் ஒரு 4 to 5 minutes பண்ணிக்கலாம். இப்போ இது அன்மோல் பண்ணிடலாம். அன்மோல் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக் இருக்குல்ல, இதை வந்து இதில் நம்ம இன்சர்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு கத்தி எடுத்து சுற்றி வந்து இந்த மாதிரி பண்ணி வெளில எடுக்கலாம். குல்ஃபி ரெடி. குல்ஃபி அன்மோல் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கிற அந்த நட்ஸ் மிக்சிங் வந்து நான் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். அதை நம்ம மேலே வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடலாம். இப்போ சுவையான ஜாக் ஃப்ரூட் குல்ஃபி ரெடி. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வேற லெவல். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம இந்த குல்ஃபி வந்து நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சம்மருக்கு வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு யாருக்கெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் இந்த குல்ஃபி பிடிக்குமோ, யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது குல்ஃபி பிரியர் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோ டேக் பண்ணுங்க. மறக்காம எனக்கு இன்ஃபர்வியூ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. பாய்.